VVD, 80 years of legacy in consumer goods. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. வணக்கம் சார். வணக்கம். சண்முகம் பல்வேறு செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு. கூட்டணி தொகுதி சம்பந்தமா நாங்க அதிகமா கேட்போம். 2021லயே நாங்க அதிகமா கேட்டோம். பாஜக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருந்தோம். ஆனா இந்த முறை கண்டிப்பா அதிகமா தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு தொலைக்காட்சி இல்ல பல்வேறு தொலைக்காட்சிக்கு அவர் இண்டிபெண்டாவே கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ மிகப்பெரிய ஒரு புகைச்சல் இருக்கும் போல இருக்கே திமுக கூட்டணிக்குள்ள. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இது நெகோசியேஷன் வரும்போது இப்படித்தான் நடக்கும். அது நாம நம்மளுக்கு அந்த ஷார்ட் மெமரி இல்லாதனாலதான் நான் அப்படி நினைக்கிறோம். இதை வெளிப்படையாக ஒரு கருத்து எக்க கசி விடுவான்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் கசி விடுவாங்க. முன்னாள் காலத்துல ஒரு ஹிந்து நிருபர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு நிருபர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க பத்திரிகை செய்தியா வெளிவரும். அதன் பிறகு கலைஞர் கூப்பிட்டு கேட்பாரு, ஏன்பா இப்படி பேசியிருக்கியான்னு கேட்பாரு. ஆமாங்க, இந்த மாதிரி நாங்களும் பேசித்தான் ஆகணும், எங்களுக்கு கட்சி வளர்க்க வேண்டாமான்னு கேட்பாரு. அப்ப அந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது செட்டான கூட்டணி. அதாவது திமுக, காங்கிரஸ், அதே மாதிரி சிபிஐ, சிபிஎம், இவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பது செட்டான கூட்டணி. அந்த கூட்டணிக்குள்ளால் இருக்கின்ற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. தொகுதிகள் எல்லாம் ஏறத்தாழ பிக்ஸ்டு தான். அப்ப இந்த பிக்ஸ்டு தொகுதிகள்ல இனி அடுத்ததாக என்ன செய்ய முடியுங்கிறது தான். ஒரு கட்சி எப்படி வளருங்க? நீங்க அதிகமான இடத்துல நின்னா தானே கட்சி வளர்த்தணும், இல்லைன்னா கட்சியை வளர்த்த முடியாது இல்லையா? அது தேர்தல் காலத்துல தான் கட்சியை வளர்த்த முடியும். நீங்க கொள்கை கோட்பாடுகள் போயிட்டு சொல்றதானாலும் சரி, மோதியை திட்டுறதானாலும் சரி, திமுகவை திட்டுறதானாலும் சரி, அதெல்லாம் எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல தான் நடக்கும். அப்பதான் மக்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப சாதாரண ஒரு தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாலே சரி, அந்த சாயங்காலம் டிபேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதனுடைய ரேட்டிங்ஸ் பார்த்தாலே தெரியும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒன்று பெரிதாக மக்கள் பார்க்க மாட்டார்கள். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்து இது வாட்ச் பண்ணுவாங்க. அப்ப ரேட்டிங்ஸ் அதிகமாகும். அப்ப அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்ப பல அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவர்கள் இது புஷ் பண்ண முடியும். அரசியல் கட்சிகள் வளர வேண்டும் என்று நினைக்கிறது ஒரு சாதாரண வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு என்ன உதவுன்னு பாத்தீங்கன்னா அதிக கான்ஸ்டிடியூன்சியல் நின்னால்தான் உதவும். ஆனால் கோலிஷன் பாலிடிக்ஸ் இருக்கும்போது, அதாவது கூட்டணி இருக்கும்போது, அந்த கூட்டணி உங்களை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இப்ப சில தொகுதிகள் 5 தொகுதியோ 4 தொகுதியோ 6 தொகுதியோ சிபிஎம் ஒதுக்கி விட்டால் அதை தாண்டி அவர்கள் ஒர்க்கே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒர்க் பண்றதுன்னா இன்னொரு கட்சிக்கு தான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கிறது. சேலம் எடுத்துங்களேன். அப்ப சேலத்துக்காரருக்கு எதுக்காக, அந்த மாவட்ட செயலாளருக்கு எதுக்காக எம்பி சீட் கொடுக்குறாங்க? வேற ஒன்றும் கிடையாது. அவர் எம்எல்ஏ ஆக வேண்டிய மனிதர். ஆனால் அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது. அதனால அவரே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா மாவட்ட செயலாளர் எனக்கே கொடுக்கல அப்படின்னு 2021 அப்போ தலைமைக்கு தெரிவிக்கிறார். தலைமை இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல தெரியுது தலைமை. அதன் பிறகுதான் இன்னைக்கு அதாவது என்னை பொறுத்தவரை அன்டிசர்விங் ஒரு எம்பியாக ராஜ்யசபாவுக்கு போக வேண்டிய நபர் ஆனான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஒரு கட்சியினுடைய அந்த பாலிடிக்ஸ், இன்னர் பாலிடிக்ஸ்குள்ள அது தேவைப்படுகிறது. அப்ப திமுகனால அந்த அகாமடேஷன் பண்ண முடியாது. ஆனால் பாக்கி இருக்கின்ற கட்சிகள்னால அந்த அகாமடேஷன் பண்ண முடியாது. இப்ப ஒரு தொகுதியில ஒரு இளைஞர் பெருசாக வளர்ந்து கொண்டு வருகிறார் என்றால் அந்த தொகுதி நீங்க கட்டாயமாக தீர்மானித்து எங்களுக்கு தான் வேணும் என்று நீங்க அது உறுதி செய்ய முடியாது. அது கோலிஷனுடைய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அது எந்த கூட்டணி ஆனாலும் அந்த கூட்டணிக்கு இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இவர்களும் மட்டும் கிடையாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் 25 சீட்ல கேட்டிருக்காங்க. அப்ப அது கேட்கறது என்பது அது வாடிக்கையான விஷயமாகத்தான் இருக்கிறது. அது இனி அடுத்ததுதான் நெகோசியேஷன் வரும். நிச்சயமாக இந்த கேட்கல் எல்லாம் மீடியா வழியாகத்தான் நடக்கும். அனைவரும் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இதுல யாருக்குமே இதனால கூட்டணிக்குள்ளால குமரல் என்று நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் திருமாவளவன் கூட அதிகமா நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லியிருந்தாரு. எல்முருகன் ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேர் எங்க கூட பேசிட்டு தான் இருக்காங்க, அது நீங்க பார்க்க தான் போறீங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட்ல எங்க கூட டிராவல் பண்ணவங்க தான், நீங்க பொறுத்திருந்து பாருங்க, இப்பயே எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்றாரு. எல்முருகன் யாருன்னு பேசுவாங்க? என்னங்க அது? யார்கிட்ட பேசுவாங்க? மாநில தலைவர்கிட்ட பேசுவாங்க, இல்லை என்றால் மத்திய தலைமையிட்ட பேசுவாங்க. மத்திய தலைமையிட்ட சிறிய கட்சிகள் பேசக்கூடிய இன்றைக்கு இருக்கிற வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் அமித்ஷாவில நீங்க ரீச் பண்ணவே முடியாது சிறிய கட்சிகள். எம்பி இருந்தால் ஒருவேளை அவர் காரிடார்ல பார்க்க முடிஞ்சால் பேசலாம். அவரும் பெரிதாக
பாராளுமன்றத்துக்குலாம் வர்றது கிடையாது. அதாவது நாடாளுமன்றத்துக்கு லோக்சபாக்குள்ளாலேயோ ராஜ்யசபாக்குள்ளாலேயோ வந்து உட்கார்ந்தால் தான் நீங்க போய் அவர்கிட்ட நின்று பேச முடியும். இல்லை என்றால் காரிடோர்ல பார்க்கும்போது தான் பேச முடியும். ஆனா இவர்கள் ரூமுக்கு வர்றாங்க, ஆனா வந்து அவைக்கு வர்றது கிடையாது. அப்படின்ற சூழ்நிலை வந்து இவர்களுக்கு வந்து சிறிய கட்சிகள், எம்பி இருக்கின்ற கட்சிகள் கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்ப இவர்கள் வந்து இப்ப யாரோட பேசுவாங்க? மாநில தலைமை கூட தான் பேசுவாரே தவிர ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கூட எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் அவர் முருகன் ஒரு அவுட்லேயரா தானே பாக்குறார்கள். அப்ப போட்டு பாக்குறாரோ, ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார், அதுக்காக அப்படி பேசுறாரோ? ஆமா, போட்டு பார்க்கலாமே, என்ன ஆக போகுதுன்னு அந்த ஒரு இதாக தான் இருக்கும். இல்ல அவர்களுக்கு நண்பர்கள் இருந்தால், மாற்றுக் கட்சிகள் வந்து நண்பர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நண்பர்களை வைத்து ஏதோ உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. ஒரு சாப்பிடும் போதோ இல்லை என்றால் டீ குடிக்கும் போதோ வந்து ஆமாங்க அங்க வந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தாராளமாக பேசியிருப்பார்கள். அதை வந்து நீங்க ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்டாக வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது என்று நான் கருதுகிறேன். அது வெளியிடலாம். வெளியிட்டால் உங்களுக்கு ஏதாச்சும் மைலேஜ் கிடைக்குன்னா தவறில்லை என்று அவர்கள் நினைத்துப்பார்கள். அதனால மைலேஜ் தான் என்று கருதுகிறேன். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அதான் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். இப்போ கூட்டணி ஆட்சியா இல்ல வந்து அதிமுக பாஜக சேர்ந்து வந்து அந்த கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற தொடர்பா நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம். ஆர்பி உதயகுமார் பேசினதை நீங்க பாத்திருப்பீங்க. நம்மளையே கன்ஃபியூஷன் பண்ணிடுவாங்க போல இருக்கேன். நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க, இல்ல அப்படிதாங்கிறாங்க. நம்ம ஒருவேளை ஹிந்தி புரியாதனால அது ஒரு வேற கன்ஃபியூஷன் இருக்கு. அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர் என்ன ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி இல்லை என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை என்டிஏ ஆட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல யார் சொல்றது நம்புறது? இதுல யார் சொல்றது நம்புறது சார்? அமித்ஷா தாங்க. இல்ல இபிஎஸ் வந்து அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னாரு. ஆமா, அவர் என்டிஏ ஆட்சி தான் சொல்றாரு. என்டிஏ ஆட்சி, அதிமுக ஆட்சி நீங்க எப்படி என்டிஏ ஆட்சின்னு சொல்ல முடியும்? ஒரு கூட்டணி ஜெயிச்சு வந்தால் அது யாரு வந்து அரசாங்கம் அமைப்பான்னு பாத்தீங்கன்னா என்டிஏ ஆட்சின்னு சொல்லக்கூடாது. அதிமுக அரசாங்கம் அமைக்கும், எடப்பாடி தலைமையில் அரசு என்றுதான் கூற வேண்டும். அதை தாண்டி ஒரு பேச்சுக்கே இடமில்லை இல்லையா? அதை வந்து இவர் பேச மாட்டேங்கிறார் இல்லையா? என்டிஏ ஆட்சின்னு தான் கூறிக்கொண்டிருக்கிறார். அதிமுக தான் அதிமுக ஆட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அதுலயே முரண் இருக்கிறது. அந்த முரண் போய் எங்க போய் முடியும்லாம் நான் இப்போதைக்கு பேச இயலாது. பட் அது ஜனவரிக்கு பிறகுதான் அது பேச முடியும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக வந்து பவர் ஷேரிங்க்கு ஏதுவாக இல்லை என்றுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. ஆனால் அமித்ஷாவினுடைய அந்த ரீச் என்பது எங்கேயோ இருக்கிறது. அவர்கிட்ட இருக்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இருக்கிறது. அதே மாதிரி பைனான்ஸ்ல இருக்கின்ற இடி இந்த மாதிரி ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கிறது, ஐடி எல்லாம் இருக்கிறது. அதை விட்டு ஒவ்வொன்றா நோண்ட ஆரம்பிச்சால் ஒரு எந்த ஒரு தலைவருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தலைவலி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அதிமுக ஜெயித்து வந்தால் நிச்சயமாக ஒரு பிஜேபி ஆட்சி தான் இங்க நடக்கும் என்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஆனாலும் சரி, நீட் ஆனாலும் சரி, இதை பத்தி ஒன்றும் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அதிமுகவே தள்ளப்படும். அது வந்து அதிமுகவை விரும்பாது. அப்ப இந்த ஒரு முன்னுக்கு பின் முரணான இந்த கூட்டணியில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் எடப்பாடியினுடைய பெரிய ஒரு டைலமா என்று பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தலில் எடப்பாடி ஜெயிக்கவில்லை என்றால் எடப்பாடியை தூக்கி போட்டுருவாங்க அதிமுக இருக்கின்ற நபர்கள் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதே நேரம் ஜெயித்து வந்து விட்டார் என்றால் அதிமுகவினுடைய ஐடென்டிட்டியே காலி ஆயிரும். ஏறத்தாழ அதிமுக வந்து நான் முன்னாடியே கூறியிருக்கேன், ஃபுல்லி ஓன் சப்சிடரி கம்பெனி ஆஃப் த பிஜேபின்னு கூறியிருக்கேன். ஏறத்தாழ அந்த ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் மாற்றப்படுவார்கள். அப்ப இதுதான் எடப்பாடி கிட்ட இருக்கிற டைலமா. அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் வந்து அவர் நீடிக்க வேண்டுமா, அவர் இது கூட பயணிக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதிமுக இருக்கின்ற நபர்கள், பெரும்பாலான நபர்களுக்கு வந்து இந்த பிஜேபி கூட இருக்கின்ற கூட்டணி பிடிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை பாமக ஆனாலும் சரி, அதே மாதிரி தேமுதிக ஆனாலும் சரி, இந்த மாதிரி கட்சிகள் கூட பயணிக்கலாம் என்றதுதான் அவருடைய நிலைப்பாடா இருக்கிறது. இதுலதான் எடப்பாடி ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாரு. எடப்பாடி வந்து தன்னுடைய அந்த எம்பி கேண்டிடேட் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தாராளமாக தேமுதிக அலுவலகத்துக்கும் அதே மாதிரி பாமகனுடைய தைவாபுரத்துக்கும் போய் பார்த்து பேசியிருக்கலாம். அவர் போய் பார்த்து பேசினாங்க. எம்பி கொடுக்கறதும் கிடையாது. ஆனா ஆமாங்க இந்த எம்பி சீட் வந்திருக்கு, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு சொல்லி போனா, அவர் பெரியவர், 87 வயசானவர், அதனால இப்ப பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க எடப்பாடிக்கு சமரசம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்ததுங்க. எடப்பாடி அந்த நிலவு விட்டார். அதே மாதிரி தேமுதிக அந்த சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் அவர் அதை நழுவு விட்டு தேமுதிக இங்க வந்து அவரை வந்து பார்க்க வைக்கிறது. வந்து பார்த்த பிறகு கூட அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பராமரிசை எல்லாம் பண்ணல, 2026 தான் என்று கூறுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் பாருங்கள். ஒரு கட்சியை பொறுத்தவரை வந்து அது வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டாண்டாகத்தான் இருக்கிறது. அதாவது தேமுதிக பத்தி சொன்னீங்கல்ல சார், இப்ப தேமுதிக வந்து 2026 நாங்க சீட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்றாரு. பிரேமலதா விஜயகாந்த் நாங்க ஜனவரிங்கிறாங்களே, அப்போ வந்து இன்னும் விரும்பலையோ அதிமுகவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க இன்னும் விரும்பல? நிச்சயமாக விரும்பலைங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குங்க. என்னை பொறுத்தவரை வந்து இவர்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பார்கள் என்ற அந்த ஒரு உறுதியை வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா எப்ப கொடுப்பார்கள் என்று கூறவில்லை. அது கையெழுத்து போட்டு வாங்கவில்லை.
அப்போ அதுதான் தேமுதிக செய்த ஒரு பெரிய ஒரு தவறாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் கிடையாது. இதே பிரச்சனை தான் விஜய்க்கு வரப்போகுது. அவர் வந்து ஒரு கூட்டணிக்கு போய்விட்டால். அதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எப்போ கொடுக்குறேன்னு சொல்லல, அதனால 2026 சொல்லிட்டாங்க. அப்போ 2026 என்று சொல்வதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க லாக் பண்றாங்க. அதாவது தேமுதிக வந்து லாக் பண்ணி இந்த கூட்டணியிலேயே வைக்கிறாங்க. இந்த கூட்டணியில் நீடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து இப்ப வந்து உறுதி செய்கிறாங்க. அப்ப அதுதான் அதிமுக இப்போது செய்திருக்கிறது. அதாவது எங்களை விட்டு நீங்க போனீங்கன்னா ராஜ்யசபா சீட் நாங்க கொடுக்க மாட்டோம், 2026 நாங்க கொடுக்க மாட்டோம். அதான் அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கிறது. அப்ப அது என்னை பொறுத்தவரை வந்து அது சரியில்லை என்றுதான் கருதுகிறேன். அது அப்படி செய்திருக்க கூடாது. எடப்பாடி போய் இந்த சிறிய கட்சிகளினுடைய தலைவர்களை போய் சந்தித்து சும்மா உட்காந்து பேசி இன்னொருத்தான் நாங்க போட போறோம்னு தாராளமாக சொல்லிட்டு வந்திருக்கலாம். அவர் இன்னும் கொஞ்சம் அவருடைய ஸ்டேச்சர் இன்னும் கொஞ்சம் ஓங்கி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை சொல்றதுக்கு ஏன் இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து தயங்குகிறார்கள் எனக்கு புரியவில்லை. அது தவறான முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. VVD, 8 years of legacy in consumer goods. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.